இது வரைக்கும் நம்ம 3 அதிகாரம் அந்த புத்தகத்தில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாம் 4ஆம் அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 794வது பக்கம், பிரசங்கி 4வது அதிகாரம். புத்தகம் ஒரு வயது முதிர்ந்த ஒரு அரசன் வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் பேசிய கர்த்தருடைய வார்த்தை. முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம், இந்த உலகத்தினுடைய செயல்கள் ஒரு பொழுதும் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. இந்த உலகத்தில் மனுஷன் என்னதான் பிரயாசப்பட்டவன் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாலும் அவனுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்காதுன்னு சொல்லி பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், இந்த உலகத்தினுடைய ஞானமுள்ள வாழ்க்கை, எவ்வளோ புத்திசாலியாக எவ்வளோ ஞானமாக ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவன் நிம்மதியை சந்தோஷத்தையும் அடைய முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள், இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எந்த மகிழ்ச்சியோ துக்கமோ உயர்வோ பணமோ நாம் சார்ந்திருக்கிற எதுவும் நம்மை ஒரு பொழுதும் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் நேராக நடத்தாது என்று 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். இந்த உலகத்திலிருந்து மீட்பை தேடும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்றது தான் சாலமோன் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்கிறார். இப்போ 4வது அதிகாரத்தில் அதோடைய தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். 3வது அதிகாரம் உலக நிகழ்வை சொல்லுது, 4வது அதிகாரம் உலக மனிதர்களை சொல்லுது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான், இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கு நிம்மதியும் சமாதானமாக இருக்குதுன்னு சொல்லி மனித வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு அப்புறம் மனிதர்களை குறித்து சாலமோன் இங்கே 4வது அதிகாரத்தில் பேசுகிறார். ஆனால் 16 வசனத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வசனத்துலேயும் சில அடிப்படையான காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதல் 3 வசனத்தை யாராச்சும் வாசிங்க. 4வது அதிகாரம் முதல் 3 வசனம். நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிறோம், முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விருத்தாருடைய நிலைமையை பார்க்கிறோம், இன்னும் பிரபாதனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்திகளை காணவில்லையே. அந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது, நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் மனசு சந்திக்கிறான்னு சொல்லி நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது நான் முதல்ல என்ன பார்த்தேன்னு சொன்னால், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள்னால் உரிமையை இழந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், நன்மைகளை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், விதவை, அநாதை, ஏழை, வறுமையில் வாடுகிறவர்கள், தங்களது வாழ்க்கையில் உள்ள சுதந்திரத்தை அடையாமல் மற்றவர்களுக்கு அடிமையாக வாழக்கூடிய எல்லாரும் ஒடுக்கப்பட்டவர்கள், தங்களுடைய சுயாதீன விருப்பப்படி வாழ முடியாத, தங்களது அடிப்படையான நன்மைகளை உரிமைகளை பெற்றுக்கொள்ளாத எல்லாரும் ஒடுக்கப்பட்டவர்கள். அந்த உலகத்தில் பெரும்பாலும் பார்க்கும்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகம். ஒடுக்கப்பட்டவர்களுடைய நிலையை பார்த்தேன், அவர்களுடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை கண்டேன்னு சொல்கிறார். வெறுமனை நில சொல்லலை, இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த கொடுமையை சந்திக்கக்கூடிய அந்த மக்கள் பிற மனிதர்களால் அவர்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையை நான் பார்க்குறேன். எல்லா வகையிலும் இழந்து அவர்களை தேற்றுவார் யாரும் இல்லை. அழுகிறவன், கண்ணீர் வடிக்கிறவன், குடும்பத்தில் உறவுகளை இழந்தவன், கணவன் இழந்தவர்கள், பெற்றோர்கள் இழந்தவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், இப்படி எல்லா அடிப்படையான காரியங்களை இழந்த அந்த மக்களை தேற்றுவர்கள். அவர்கள் பட்சத்தில் ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. 2 பேரை சொல்கிறார். ஒன்றும் ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களை ஒடுக்குகிறவர்கள். இப்போ இந்த ஒடுக்கப்பட்டவர்களை மேல் அதிகாரம் உள்ள மக்கள் தான் ஒடுக்குறான். அப்போ அந்த ஒடுக்குகிறவர்களிடத்துல பலம் இருந்தும் கூட அவர்களை தேற்றுவார் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வித கூட்டத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று ஒடுக்கப்பட்ட மனிதர்கள், மற்றொன்று ஒடுக்குகிறவர்கள். இந்த கூட்டத்தில் தான் நம்மளும் இருக்கிறோம். ஒன்று நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம், இல்லை ஒடுக்குகிறவர்களாக இருக்கிறோம்.
மற்ற மனித நிமித்தமாக நாம் நன்மைகளை இழந்து சந்தோஷங்கள் இழந்து கண்ணீரோட துக்கத்தோடு இருக்கிறோம். மற்ற மனிதர்கள் நம்ம மீது சுமத்தக்கூடிய பார சுமைகளை சுமந்து தாங்க முடியாமல் மற்றவங்களால் நம்ம கண்ணீர் வடித்தாவே நம்ம ஒடுக்கப்படுறோம். மற்றவங்க நிமித்தமாக, அது குடும்ப உறவாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய நன்மைகளையும் பெறாதபடிக்கு தடை செய்யக்கூடிய எல்லா நபர்களும் ஒடுக்கப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறோம். ஒடுக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்மால் இன்னொரு மனிதன் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்ம அவனை ஒடுக்கிறோம். நம்மால் இன்னொரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது, நம்மால் இன்னொரு மனிதன் அவனது சுதந்திரத்தை அவனுடைய உணர்வுகளை அவன் இழக்கும் பொழுது நம்ம ஒடுக்கிறோம். மனுஷன் இந்த 2 கேட்டகரியில் தான் இருக்கிறான். ஒன்று, மற்ற மனிதனால் அவன் காயப்படுறான், இல்லை அவன் இன்னொரு மனிதர்களை காயப்படுத்துகிறான். இப்போ சாலமோன் இந்த 2 கேட்டகரியை தான் பார்க்குறார். இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது அதிகார வர்க்கம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். நாம் நல்லா இருக்கிறதுக்கு 4 பேரை கொண்டாலும் பரவாயில்ல, அதான் உலக தத்துவம். 40 பேரை கொண்டாலும் நாம் நல்லா இருக்கணும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 1000 பேர் சத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி வேணும், எனக்கு உயர்வு வேணும், எனக்கு மேன்மை வேணும், ஸோ எனக்கு போட்டியாளராக யாரும் இருக்கக்கூடாதுன்னு மனுஷன் இயல்பாக அவன் பாவத்தில் இருக்கனால அவன் நினைக்கிறான். மறுபுறம் மற்ற மனிதனால் நடுக்கப்பட்டு ஒசுக்கப்பட்டு எந்த விதமான விடுதலையும் பெற முடியாமல் கண்ணீரோடு கவலைகளோடு எப்போ பார்த்தாலும் திகளோட பயத்தோடு வாழ்ந்து மறிக்கக்கூடிய கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த 2 கூட்டமும் கண்ணீர் வடிக்குது. ஒடுக்கப்பட்டவனும் கண்ணீர் வடிக்கிறான், ஒடுக்கிறவனும் கண்ணீர் வடிக்கிறான். பதவி வந்துட்டதுனால அவன் மற்ற மனிதனால் காயப்படாமல் இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு மேன்மையுள்ள அதிபராக பேரரசனாக ஒருத்தன் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலையும் கண்ணீரும் துக்கங்களும் இருக்குது. அவனையும் தேற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவன்கிட்ட பதவி இருக்கலாம், அவன்கிட்ட பலம் இருக்கலாம், அவன்கிட்ட ஞானம் இருக்கலாம், ஆனால் அவனும் இந்த உலகத்தில் தேறுதல் இல்லாமல் இருக்கிறான். அதான் சொல்கிறார், அவர்களை தேற்றுவார் இல்லை. சாலமோன் நீங்கள் ஒரு பேரரசனாக இருந்து சொல்கிறார், உலகத்தினுடைய பாதி நாடுகள் அரசாண்டு எல்லாத்தையும் அனுபவித்து சொல்கிறாரு. சாலமோன் தன்னுடைய அரசாட்சியில் பார்த்து தான் சொல்கிறார். சாலமோனுடைய ஆட்சியில் சமாதானம் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட ஏழைகள் இருந்தான். அவன் ஆலயத்தை கட்டுவதற்கும் அவன் அரண்மனையை கட்டுவதற்கும் அநேக ஜனங்களை ஒடுக்கினான், அநேக ஜனங்களை வேலைப்பளவை சுமத்தினான், கடினமாக அவர்களை துன்புறுத்தினான். அந்த மக்களுடைய கண்ணீரை போக்குவதற்கு தேற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை. பதவியில் உள்ள ஜனங்களுடைய கண்ணீரை போக்குவதற்கு எந்த வழியும் இல்லை. அதாவது அவர் சொல்கிறார் 2வது வசனத்தில், அதனால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான்கள் என்றேன். ஸோ இந்த உலகம் 2 கேட்டகரியில் இருக்கிறனால 2 பேருமே கண்ணீர் வடித்து 2 பேருமே இக்கட்டில் பயணிக்கிறனால இந்த உலகத்தில் உயிரோடு இருந்து இந்த கொடுமையை மனுஷன் அனுபவிக்கிறதுக்கு விட அவன் சீக்கிரமாக செத்து போகிறது நல்லது. இவ்வளத்தையும் அவன் கடைசி வரைக்கும் அனுபவித்து அவன் கண்ணீரோடு தத்தளிக்கிறதுக்கு அவனுக்கு சீக்கிரம் மரணம் வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய நேரம் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, ரொம்ப வயதான காலத்தில் அல்லது ஒரு வியாதியில் இருக்கும் பொழுது சாவு வந்தால் பரவாயில்லையே, சீக்கிரம் சாவு கூற மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்கிறோம் கேட்டுக்கிறோம். இப்போ சாலமோன் அதான் இங்கே சொல்கிறேன், இப்படி இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு அவர்களுக்கு சீக்கிரம் மரணம் வந்தால் பரவாயில்ல. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இவ்விருதிரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. இந்த இருதிரத்தார் யார்? கொடுமைகளை அனுபவித்து இந்த உலகத்தை வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மனிதனும் சீக்கிரமாக செத்து போகிற மனிதன். மரணம் சீக்கிரம் வரனால நிம்மதி வந்துடுறப்போதா இல்லை. அதாவது சொல்கிறாரு, சீக்கிரமாக மறித்தாலும் கொடுமையை அனுபவித்து தான் மறிக்கிறான், காலம் கடந்து மறித்தாலும் இந்த கொடுமைகளுக்குள்ளாக உள்ளாகி தான் அவன் மறிக்கிறான். அதனால் இந்த 2 பேரை விட இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. கருவிலேயே ஒரு குழந்தை செத்து போனால் அதை விட ஒரு பெரிய நன்மை எதுன்னு. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் அது மனிதனாக வளர்ந்து அது இன்னொரு மனிதனிடத்தில் ஒடுக்கப்பட்டு அடிமையாக போகிறத விட, அல்லது இன்னொருனை வதக்கி இன்னொருத்தனை ஒடுக்கி அது தேற்றுதலற்று போகிறத விட அது பிறக்காமல் கருவிலேயே இருந்தால் செத்து போனால் பரவாயில்ல. அதில் தான் அவர் என்ன சொல்கிறார், அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்களை காணலையே அப்படின்னு சொல்கிறார். எல்லா மனிதர்களும் இந்த 2 வார்த்தைகளை சொல்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த உலகத்தில் நான் இந்த கஷ்டத்தை படுறதுக்கு செத்துடலாம் போல இருக்கு மனிதன் சொல்லுவான். இல்லை, இவ்வளோ இதை அனுபவிக்கிறது நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் பிறக்காமையே இருந்திருக்கலான்னு சொல்லுவான். ஒன்றும் மனுஷன் மரணத்தை விரும்புவான்,
இல்லை தன்னுடைய பிறப்பை சபிப்பான். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் மனிதர்கள் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ சாலமோன் இங்கே தான் சொல்கிறார், இந்த உலக மனிதர்கள் யாராச்சும் மகிழ்ச்சியாக இருக்கிறானா, இந்த மனிதனாச்சுக்குள்ளே அவன் நிம்மதியாக இருக்கிறான்னு பார்த்தா இந்த உலகத்தில் குடும்பம் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாரும் கண்ணீரோடைய சஞ்சலத்தோடு இருக்கிறான். அவனை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவனுக்கு மரணம் வர்றது நல்லதுன்னு தோணுது. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவன் கருவிலையே அழிந்து போனால் தோணுதுன்ற ஒரு காரியத்தை தான் சாலமோன் நீங்கள் பிரதானமாக சொல்கிறார். அடுத்து 4வது வசனத்தில் சுவாசி 4வது வசனம் வாசி. மனுஷன் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயை மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. அடுத்து அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட அந்த உலகத்தில் மனுஷன் செய்யக்கூடிய எல்லா பிரயாசமும் அவனுடைய எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறத நான் கண்டேன்டார். மனுஷன் என்ன செஞ்சாலும் அது இன்னொரு மனிதனை பாதிக்காமல் போகாது. அவன் நன்மை செஞ்சாலும் சரி, அவன் தீமை செஞ்சாலும் சரி, அது இன்னொரு மனிதனுடைய இருதயத்தை பாதிக்காமல் போகாது. ஒரு மனிதன் ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறான்னு சொன்னால், ஒரு தேர்தல் வெற்றியோ அல்லது ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றியோ ஏதோ ஒரு வெற்றி அடையிறான்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு அது சந்தோஷம். அவன் குடும்பத்துக்கு அது சந்தோஷம், அவனுடைய உறவுகளுக்கு அது சந்தோஷம். ஆனால் மற்றவர்களுக்கு அது பொறாமை. எப்படா இவன் அடைஞ்சான், நம்ம இவ்வளோ பேர் இருக்கிற இவனுக்கு மட்டும் எப்படி இந்த வெற்றி வந்துச்சு, இவனுடைய வெற்றியை விட அடுத்து நம்ம மேலே ஒரு வெற்றியை பாருங்கள், இவனுடைய வெற்றி எப்படி தட்டி பறிப்பது, இதுதான் திரள் கூட்டம் சொல்லும். இன்னொரு மனிதனுடைய சந்தோஷம் மற்ற மனிதர்களுக்கு துக்கமாக மாறும். இவ்வளோ கொடுமையை செஞ்சுட்டு இவனுக்கெல்லாம் எப்படி நல்லது நடக்குது. ஒரு மனிதன் எந்த நன்மையை பெற்றாலும், அவன் எந்த பதவியை பெற்றாலும், புகழை பெற்றாலும், அது பெரும்பாலான கூட்டத்துக்கு துக்கத்தையும் பொறாமையும் தான் உண்டு பண்ணும். இன்னொரு மனிதனுடைய மகிழ்ச்சியில், இன்னொரு மனிதனுடைய வெற்றியில் இயல்பாக மனிதன் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைய. நான் கஷ்டப்படும் பொழுது அவன் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், எனக்கு இவ்வளோ வருத்தங்கள் இருக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் எப்படி நன்மையான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லுவோம். கெட்டதே நடந்தாலும், இன்னொரு மனிதனுக்கு ஒரு துன்பம் நடந்தாலும், இன்னொரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் என்ன, நல்ல வேலை எனக்கு வரல நினைப்பான், நல்ல வேலை இந்த உபத்திரத்துக்கு நான் போகல நினைக்கிறான், நல்ல வேலை நான் பரவாயில்லன்னு நினைக்கிறான். இப்போ என்ன நடந்தாலும் இன்னொரு மனிதனை குறித்த பொறாமை. மனுஷன் எப்பயுமே இன்னொருத்தரோட ஒப்புமைப்படுத்தி ஆளுவான். ஒன்று அவனை விட நான் பெருசாக இருக்கணும், இல்லை அவனை விட நான் மோசமாக இல்லை. இந்த ரெண்டு எண்ணங்களும் இருக்கும். இப்போ சாலமோன் அந்த வகையில் தான் மனிதர்கள் இதுவும் மனதுக்கு சஞ்சலமும் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. 5வது வசனம் வாசிங்க. இப்போ இது யாரை சொல்லுது அப்படின்னா சோம்பேறியை சொல்லுது. ஒரு கூட்டம் பிரயாசப்பட்டு மாறி மாறி சண்டை போட்டு அழிச்சிட்டு இருக்குது, ஒரு கூட்டம் ஒன்றை பார்த்து பொறாமப்பட்டு இருக்குது. 3வது ஒருத்தன் அவன் எந்த வேலையும் தன் கைகளை கட்டி கொண்டுனா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கு. எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடிய மூடன் தன்னைத்தானே அழிச்சிட்ருக்கிறான். ஒன்றுமே செய்யாமல் தன்னைத்தானே அழிச்சிட்ருக்கிறான்றதை அவர் அங்கே சொல்கிறார். 6வது வசனத்தில் சொல்கிறார், வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கணும், அமைச்சரோடும் ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை நலம். பிரயாசப்பட்டு உழைச்சி எல்லாவற்றையும் அடைஞ்சு மனுஷன் 2 கைப்பிடி நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாமே திருப்தியாக மனுஷன் சம்பாரித்து வச்சாலும் அவன் அதை வருத்தத்தோடையும் மன சஞ்சலத்தோடையும் தான் வச்சுருக்கிறான். ஸோ முன்னாடி பார்க்குறோம், ஒடுக்குறவர்கள் ஒடுக்கப்படுறான். இப்போ இன்னொருத்தனை ஒடுக்கி தான் அவன் உயர்கிறான், இன்னொருத்தனுக்கு கெடுதல் செஞ்சு தான் அவன் உயர்வடைகிறான். அப்படி உயர்வடையும் பொழுது தன் தேவைகளுக்கு மிகுந்த அதிகமாக அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வைத்திருக்கும் பொழுது அதில் வருத்தமும் சஞ்சலம் தான் ஏற்படுது. 2 கைப்பிடி நிறைய வச்சிருந்து வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் மனுஷன் அடைகிறதற்கு அவன் அமைச்சலோடு அவன் ரொம்ப அமைதியாக ஒரு கைப்பிடி நிறைய வைத்திருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆசைப்படுகிற எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு துக்கத்தோடு வாழ்கிறத விட உண்மையாக உழைத்து இருப்பதில் திருப்தியாக வாழ் அப்படின்றத அவர் சொல்கிறார். அந்த பூமியில் நடக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை குறித்து அவர் பார்க்கும்பொழுது இந்த மனிதர்கள் இந்த 3-4 விதமான மனிதர்கள் தான் அந்த உலகத்தில் இருக்கிறான். ஆனால் அது எல்லாத்தையும் நான் பார்க்கும்பொழுது ஒன்று நான் ரொம்ப அதிகமாக கவனிக்கிறேன், உண்மையாக நியாயமான முறையில் உழைத்து அதில் மனுஷன் திருப்தியாக வாழ்கிறத விட அவனுக்கு நன்மையான காரியம் வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றார்.
இந்த முதல் 6 வசனங்களை பார்க்கும் பொழுது மனிதன் இந்த உலகத்தில் அவன் ஒரு பொழுதும் திருப்தியுள்ளவனாக வாழ முடியாதுன்னு தான் சொல்கிறான். இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளோ உயர்ந்தாலும், அவன் எவ்வளவு காரியங்களை ஆசைப்பட்டு பெற்றுக்கொண்டாலும், அவன் எவ்வளவுதான் உழைச்சி தன்னுடைய கிரியைகள் எல்லாம் மகிழ்ச்சியாகி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் அவனுடைய இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் ஒரு பொழுதும் திருப்தியும் மன ரம்மியமும் சமாதானமும் ஒரு பொழுதும் உண்டாக்காதுன்றது சொல்கிறார். இப்போ எந்த மனிதனை போல் வாழ்ந்தால் எனக்கு சந்தோஷம், நான் பதவி அடைஞ்சால் எனக்கு சந்தோஷமா, நான் அந்த உலகத்தில் ஒரு உயர்வான ஒரு இடத்துல போனால் ஒரு பணத்தை சம்பாதிச்சா இந்த உலகத்தில் மற்ற மனிதனை விட நான் என்னை உயர்வாக காட்டுறனால எனக்கு மகிழ்ச்சி வந்துடுமா? இந்த உலகத்தில் என்னுடைய தேவைகளுக்கு தாண்டி அதிகமாக நான் வைத்திருக்கக்கூடிய பொருளோ காரியங்களோ எனக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணோம்னா அது ஒரு பொழுதோ மகிழ்ச்சியை உண்டு பண்ணாதுன்னு சொல்கிறார். ஒரு ராஜா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து அவன் மனிதர்களை ஆராய்ஞ்சு பார்த்து அவன் சொல்கிறான், அப்போ அந்த உலகத்தில் ஒடுக்கப்படுகிறவனும் ஒடுக்கப்பட்டவனும் தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் கண்ணீர் எல்லாருக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷன் இன்னொருத்தனை ஒப்புமைப்படுத்தி வாழ்ந்துட்டுருக்கிறான். இந்த உலகத்தில் மனுஷன் தன்னுடைய தேவையை மிஞ்சி வாழ ஆசைப்படுறான். அதனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் திருப்தியாக வாழ முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ பாவம் இந்த உலகத்தில் நான் என்னை எப்படி மாற்றினாலும் எனக்கு திருப்தி வராது. ஏன்னா அப்போ ஏழையாக இருக்கிறவன் அந்த வறுமை போயிடுச்சுன்னா நான் திருப்தி ஆகிடுவேன்னு நினைக்கிறான். கூரை வீட்டில் இருக்கிறவனுக்கு ஓட்டு வீடு வேணும்னு நினைக்கிறான். ஓட்டு வீட்டில் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் வசதியான வீடு இருக்குன்னு நினைக்கிறான். அந்த வசதியான வீட்டில் இருக்கிறவன் இன்னும் ஒரு பங்களா மாதிரி கட்டி வாழணும்னு நினைக்கிறான். இந்த பங்களா மாதிரி கட்டு வச்சுருக்க இன்னும் தோட்டம் துறவு இன்னும் ஒரு 5-6 வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் எங்கேயுமே மனுஷன் ஒரு பொழுதும் திருப்தி இந்த எந்த நிலைகளிலும் அவனுக்கு ஒரு பொழுதும் சமாதானம் இல்லைன்றது தான் சாலமோன் இங்கே பிரதானமாக சொல்கிறார். என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும், நான் இன்னொருத்தனை ஒடுக்கக்கூடிய அதிகாரம் உடையவனாக இருந்தாலும், நான் இன்னொருத்தனால் ஒடுக்கப்படக்கூடிய துக்கத்தில் இருந்தாலும், நான் மற்ற மனிதனுடைய வெற்றிகளில் துக்கப்படுகிறவனா பொறாமப்படுகிறவனா நான் இருந்தாலும், நான் எந்த வேலையுமே செய்யாத சோம்பேறியாக நான் இருந்து போனாலும், நான் என் கைப்பிடி நிறைய என் வீடு முழுவதுமாக எல்லாத்தையும் சபகரித்து வச்சாலும் நான் ஒரு பொழுதும் திருப்தியும் சமாதானத்தை அடைய முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மாதிரி நான் மாறிட்டால் திருப்தி ஆகிடுவேன் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்தால் நான் திருப்தி ஆகிடுவோம், இதெல்லாம் சரியான என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வந்துடும், நான் இதனுடைய தேவைகளாக சந்திக்கப்பட்டால் நான் நிம்மதியும் சமாதானத்தையும் அடையும். இல்லை, நமக்குள்ளே பாவம் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் இன்னொரு மனிதனால் ஒடுக்கப்பட்டு தான் இருப்போம். இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தடை செய்யக்கூடிய மனித கூட்டம் தான் அதிகம். நீங்கள் நினைக்கிறத நீங்கள் அடைஞ்சாலும், நீங்கள் அடைஞ்சதை நீங்கள் இழக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது தான் மனித கூட்டம். ஒரு நல்ல அதிகாரி இருக்கிறான்னா அந்த நல்ல அதிகாரியை கடைசி வரைக்கும் பதவியில் வைப்பாங்களா? ஒரு நல்ல முதலமைச்சர் வராது, ஒரு நல்ல அதிபர் வராதுன்னு சொன்னால் அவன் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அவன் எவ்வளோ நல்லது உழைச்சாலும், அவன் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவனை தூக்கிட்டு இன்னொருத்தன் தான் கொண்டு வந்து வைக்க, இன்னொருத்தன் எவ்வளோ மோசமானாலும் அவனை தான் கொண்டு வந்து வைப்பான். அதுதான் மனித இருதயத்தினுடைய மோசமான ஒரு தன்மை. அவன் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தன்னிலே தானே திருப்தி உள்ளவனாக ஒரு பொழுது அல்ல. அந்த பாவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முதலாவது என் வாழ்க்கையினுடைய திருப்தி, என் வாழ்க்கையினுடைய சந்தோஷம் என்பது நான் எந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் அல்ல, நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறேன்றது அல்ல. என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்தி என்பது அது உண்மையாக கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும். இந்த உலகத்தில் சாலமோன் சொல்கிறாரு, தேறுதலும் ஆறுதலும் இல்லாத மனு கூட்டம் தான் அதிகம். உபத்திரவத்தினால் கஷ்டப்படக்கூடிய மனிதனை போய் விசாரிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் ஒரு பொழுது இல்லை. மனிதன் நன்மையை செய்த உயர்ந்து பொழுது அவனுக்கு கன்னிகளையும் அவனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய மக்களை தான் நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். கடவுள் கொடுத்த சில மனுஷன் திருப்தியோடு வாழ்வதை தவிர அவனுக்கு வேறு எந்த சமாதானமும் இல்லை. அதான் அவர் இறுதியாக சொல்லி முடிக்கிறார். கடவுள் எந்த இடத்துல வச்சுருக்காரோ அந்த இடத்துல அவன் திருப்தியாக வாழாமல் ஒரு பொழுதும் நிம்மதி அடைய முடியாது. கடவுள் கொடுத்த இடத்துல ஒரு மனுஷன் திருப்தியாக வாழணும்னு சொன்னால் அவனுக்கு முதல்ல இயேசுவை குறித்த அறிவு தேவை. கடவுள் என்னை படைத்து ஆளுகை செய்து என்னை ஒரு வீட்டில், ஒரு சமுதாயத்தில், ஒரு இடத்துல வச்சு இதற்குள்ளாக மகிழ்ச்சியாக வாழுன்றார்.
ஆனால் இல்லை எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த குடும்பம் பிடிக்கல, எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா மனுஷன் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கான். கடவுளை சரியான முறையில் அறிந்து, கடவுள் என்னை அறிந்து நேசித்து, கடவுள் எனக்கான ஒரு இடத்தையும் ஒரு காலத்தையும் ஒரு வேலையை வைத்திருக்கும் பொழுது அதில் மகிழ்ச்சியோடு திருப்தியோடு வாழ்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சிக்கு நேராக நடக்கும். நம்முடைய முயற்சி, உழைப்பு, வளர்ச்சி எல்லாவற்றிலும் கடவுள் பிரதானமானவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் மகிழ்ச்சி சமாதானமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் வாழ்ந்ததான் ரொம்ப தெளிவாக சொன்னார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினான், அவன் தான் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? இப்போ எனக்கு மகிழ்ச்சி ஆத்மாவில் தேவை. அதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு தான். இயேசு கிறிஸ்துவால் என் ஆத்மாவினுடைய பாவம் களையப்படும் பொழுது நான் திருப்தி உள்ளவனாக இருப்பேன். இயேசுக்குள்ளே தவிர வெளியே எனக்கு வேறு எங்கேயும் திருப்தி கிடையாது. என் ஆத்மாவுக்கான ஆறுதலும் சமாதானத்தையும் இயேசுகிட்ட மட்டும்தான் நான் போய் தேடுறேன். ஆனால் நீங்கள் கடவுளை தேடி எதுக்கு நம்ம போகிறோம்? கடவுள் நம்ம தேடி போகிறதே நம்ம வாழ்க்கையில் சில வேண்டுதல்களை வைக்கிறோம், சில விஷயங்களை ஆசைப்படுறோம், இதெல்லாம் கடவுள் செய்யணும், இதெல்லாம் கடவுள் மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் கடவுள் மாற்றினாலும், அது எல்லாத்தையும் கடவுள் தந்தாலும் ஒரு பொழுதும் நம்ம திருப்தியாக இந்த உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது. கடவுள் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அவருக்குள்ளே வச்சுருக்கிறார். அதை தேடி நம்ம போகும்பொழுது மட்டும்தான் நாங்கள் திருப்தி. முதல் 6 வசனத்தில் தான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீ தேவனுக்குள்ளாக திருப்தியாக வாழும் பொழுது உனக்கு சந்தோஷம். கடவுள் உனக்கு கொடுத்ததில் காரியங்களை மகிழ்ச்சி சமாதானத்தோட வா. அவர் தான் உனக்கு ஆறுதல், அவர் தான் உனக்கு மீட்பினார். 2வது நம்ம 7 12வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். 7, 8 வாசிங்க. திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. அவர் சொல்கிறார், நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேறு ஒரு காரியத்தை பார்த்து இன்னொரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். ஒரு தனி மனிதனை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டமாக சொன்னார், ஒடுக்கப்பட்டவர்கள், பொறாமைப்படக்கூடிய ஜனங்கள், அதிகமாக ஆசைப்படக்கூடிய ஜனங்கள் சொன்னார். இப்போது 8வது வசனத்தை சொல்கிறாரு, ஒரு மோசமான குடும்பம் என்னன்னா, ஒரு தனியாக இருக்கிறான். அவனுக்கு உடனாளி இல்லை, அவனுக்கு நண்பன் இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, சகோதரன் இல்லை. அவனா குடும்பம் இல்லாதவனாக இருக்கான். அதான் அதுக்கு சுருக்கமாக குடும்பம் இல்லாமல் தனியாக இருக்கிறான். அவன் தனியாக இருந்தும் அவன் படுகிற பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் தனியாக இருந்தாலும் அவன் உழைச்சி அதிகமாக பிரயாசப்பட்டு காரியங்களை பெற்றுக்கொள்கிறான். அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. அவன் உழைச்சி பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கிறான். அவன் உழைச்சி சொத்தை சம்பாதிச்சிட்டே இருக்கிறான். நிறைய சொத்தை சம்பாதிச்சு ஐஸ்வர்யமான ஆகிறான். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தினால் அவன் திருப்தி ஆகிறதில்ல. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. அவன் உழைப்பில் ஒரு நன்மையை அவன் பெறாமல் இவ்வளத்தையும் நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். அவன் தனியாக இருக்கிறான். அவனுக்கு சகோதரனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, உடனாளியும் இல்லை, கூட யாருமே இல்லை. தனியாகவே இருக்கிறான், தனியாகவே உழைக்கிறான், நான் தனியாக சம்பாதிக்கிறான், தனியாக சொத்து சேர்க்குறான். அவ்வளோ சொத்தை சேர்த்து இது யாருக்கு நான் சேர்க்குறேன், யார் இதை அனுபவிப்பான்னு சொல்லி அவன் ஒரு பொழுதும் சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு. இன்றைக்கி பல மக்களை நீங்கள் பார்க்கலாம், மனித இயல்பாக தனிமையை விரும்பக்கூடிய இருதயத்தை தான் கொண்டு வருகிறான். மனுஷன் சேர்ந்து வாழக்கூடிய இருதயத்தை இயல்பாக அவன் கொண்டு இல்லை. தனிமையாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் தனியாக இருப்பான், நிறைய படிச்சிருப்பான், நிறைய வீடு வச்சுருப்பான், நிறைய சொத்து வச்சுருப்பான். அவனுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க, உறவுக்காரங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதை வச்சு என்ன செயலுமே செய்யாமல் அதில் இருக்க எதையுமே அனுபவிக்க முடியாமல் மரித்து போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சாலமோன் இங்கே தான் பார்க்குறா. ஏன்னா ஒரு மனுஷனை பார்க்குறேன், அவன் இப்படி பிரயாசப்பட்டு அவன் தனிமையாகவே வாழ்ந்து மரித்து போகிறான்டா. ஆனால் கடவுள் படைப்பில் பார்க்கும் பொழுது மனுஷனை தனியாக படைக்கலை. ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னா. மனிதனை படைப்புகளோடும் துணையோடும் தேவன் ஆந்து படிக்கிறார். எல்லா இடங்களிலையும் கடவுள் தனது ஊழியத்திலே மக்கள் அனுப்பும் பொழுதும் சரி, இஸ்ரவேலை அழைக்கும் பொழுதும் சரி, எங்கேயுமே அவர் எந்த சட்டத்தையும் தனி மனிதனுக்காக கொடுக்கவே இல்லை.
எல்லா சட்டத்தையும் கடவுள் இணைந்த மனிதர்களுக்கும் சமுதாயத்துக்கும் தான் அவர் கொடுக்குறார். 9-10 வாசிங்க. இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவனை தூக்கி விடுவான். உண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 11-12 வாசிங்க. இரண்டு பேரை படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூழ்நிண்டாகும். உண்டியாய் இருக்கிறவனுக்கு சூழ்நிண்டாவது எப்படி? ஒருவனை யாரொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். 30 நூல் சீக்கிரமாய் வராது. ஒருத்தர் தனிமையாக இருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சேர்ந்து இருப்பதுனால வரக்கூடிய நன்மையும் சொல்கிறார். ரெண்டைக்கும் ஒப்பிட்டு சொல்கிறார். ஒண்டியாக இருக்கிறத விட 2 பேரும் சேர்ந்து இருப்பதுனாலன்னு சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா, அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒரு மனுஷன் வேலை செஞ்சு வரக்கூடிய பலனை விட 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது அது 3 மடங்கு வருமானமாகும், 3 மடங்கு பலன்களை உண்டாகும். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையை இன்னொரு மனுஷன் சேர்ந்து அவனுக்கு உதவி செஞ்சால் தனியாக செய்கிறத விட 3 மடங்கு பலன் உண்டாகும். ஸோ சேர்ந்து வேலை செய்யும்போதுக்கான பலன் அதிகம்னு சொல்கிறாரு. 2வது, ஒண்டியாக சேர்ந்து ஒருத்தன் விழுந்து போனான்னு சொன்னால், அப்புறம் இப்போ ஒரு ராஜாவாக தனது ஆட்சியில் வனாந்தரங்களிலையும் மலைகளிலும் தொழில் சார்ந்து மக்கள் போகும் பொழுது எங்கேயுமே மக்கள் தனியாக போகமானோம். தனியாக போனால் ஆபத்து, தனியாக போனால் மிருகங்கள் அடிச்சிடும், தனியாக போனால் எதிரிகள் கையில் மாட்டிக்குவான். அப்படி பல ஆபத்துகள் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் நடந்து போய் 2 பேராக சேர்ந்து நடந்து போனால் தெரியாமல் ஒருத்தன் குழியில் விழுந்துட்டான்னு சொன்னால் அவனை இன்னொருத்தன் தூக்கி விட முடியும். இப்போ தனியாக போய் குழியில் விழுந்துட்டா அவனை தூக்கி விட ஒருவனில் தான் சொல்கிறார், ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட முடியாது. இப்போ சேர்ந்திருந்தால் பலன் கூட, சேர்ந்திருந்தால் அதிகமான பலன்கள், சேர்ந்திருந்தால் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், 2 பேராக படுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாக இருக்கவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? இப்போ இங்கே யாரை சொல்கிறாருன்னா, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனான தேசங்கள் பனிக்காலங்கள் அதிகமான குளிர் அது உண்டாகும். அப்படி உண்டாகி இருக்கும் பொழுது வனாந்தர மார்க்கமாக அல்லது ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு பயணிக்கும் பொழுது அவங்க சத்திரங்களையும் கூடாரங்களையும் தான் தூங்குவாங்க. அப்படி பனிக்காலங்களில் தூங்கும் பொழுது அவர்கள் கம்பளி போர்த்து கொண்டு தூங்கணும். இப்போ தனியாக தூங்குறவனுக்கு பனி அதிகமான பாதிப்பை ஏற்படும். இப்போ கூட 2 பேராக ஒரு வேலைக்காரனும் ஒரு எஜமானும் அல்லது கணவன் மனைவியா அல்லது சகோதரர்களா அல்லது நண்பர்களா 2 பேராக போகும் பொழுது அவர்கள் அந்த பனியை ஒருவர் தாங்கிக் கொள்வதற்கு 2 பேரும் சேர்ந்து அந்த போர்வையில் படுக்கும் பொழுது அந்த உடல் சூட்டினால் பனியினுடைய அந்த தாக்கம் கம்மியாக இருக்கும். அது அவங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று. இப்போ அதான் அங்கே சொல்கிறாரு, 2 பேராக போகும் பொழுது அங்கே பலன், 2 பேராக போகும் பொழுது பாதுகாப்பு, 2 பேராக போகும் பொழுது அங்கே கவனிப்பும் விசாரிப்பும் இருக்குதுன்றார். கடைசியாக 11 சொல்கிறாரு, ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து இருக்கலாம்ன்றார். ஒருவேளை தனியாக இருக்கவங்களை எதிர்ப்பதற்கு மக்கள் சண்டை போட வந்தால் இன்னொருத்தனும் அவன் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது 2 பேரும் சேர்ந்து எதிரியை வாட்டலாம், 2 பேரும் சேர்ந்து எதிரியை பலவீனமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதான் 30 நூல் சீக்கிரம் அறாது. 3 வகையில் பின்னப்பட்ட நூல், 3 நூல்களாக பின்னப்பட்டு சுருக்கு போட்ட நூல் ஒரு பொழுதும் அறாது அப்படின்றத அவர் இறுதியாக சொல்கிறார். இப்போ 7லேருந்து 11-12 வசனத்தின் மூலமாக சாலமோன் இங்கே மிக அடிப்படையாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மனுஷன் இயல்பாக தனிமையை விரும்பி தனிமையாக வாழ்ந்து தனிமை நிம்மதின்னு நினைக்கிறான், தனிமை பலம்னு நினைக்கிறான், தனிமை பாதுகாப்புன்னு நினைக்கிறான், தனிமை நிம்மதின்னு நினைக்கிறான். ஆனால் வேதம் அதுக்கு முரணான அவனை சொல்லும். என்னை ஏஸ்து விட்டுருக்கேன், நான் பாட்டுக்க வாழ்றேன், என்னை யார் டிஸ்டர்ப் பண்ணாங்க மனுஷன் சொல்கிறான். என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய உணர்வுக்கும் இந்த உலகம் பாத்திரமாக இல்லை. அதனால் மனுஷன் நிறைய நேரங்களில் தனிமையாக வாழ, அதுதான் துறவரத்தை அவன் போகிறான். நிகழக்கூடிய இளம் வாலிபர்கள் வாலிப பெண்களும் திருமணத்தின் மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கிறதாக்கா. அவனுக்கு திருமணம்னா ஒரு பிரச்சனை, திருமணம்னா ஒரு பாரம், திருமணம்னா ஒரு நிம்மதியற்ற தன்மை நினைக்கிறனால நான் தனியாகவே இருந்துக்கிறேன்றான். என்னை இப்படியே விட்டுருக்க, நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன்றான். ஒவ்வொரு மனிதனும் தனிமையாக போகிறதுக்கான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த உலகம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம போகலாம். வேதம் அதை முற்றிலுமாக சொல்லும். தனிமை சாபம்.
எந்த இடத்துலையும் ஆண்டவர் தனிமை ஆசீர்வாதமாக சொல்லவே இல்லை. ஆனால் ரோமன் கத்தோலிக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய மத குருக்களோ மெம்பர்களோ தனிமையாக இருக்கிறது ஆசீர்வாதம்ன்றான். நான் தனியாக இருந்தால் நான் பரிசுத்தமாக இருப்பேன்றான். நான் தனியாக போய் ஆசிரமத்தை கற்று இருந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு எந்த விதமான பாவ செயல் வராது, நான் கடவுளுக்கு நெருக்கமானவன். தனிமையாக இருக்கவே கடவுளுடைய நன்மைகளை பெற முடியுன்றான். ஆனால் வேதம் அதுக்கு முரணாக சொல்லுது. எங்கேயுமே தனிமை என்பது ஆசீர்வாதமே கிடையாது. தனிமை என்பது சாபம். ஒரு மனுஷன் தனிமையாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் சாபத்தை சுதந்திரிக்கிறான். அவன் ஆபத்துக்குள்ளே தான் தலையை கொடுக்குறான். அவன் எச்சரிப்புக்கும் அவன் பாதுகாப்பை விட்டு வழிவிலகி போகிறான். அவன் கவனிப்பையும் விசாரிப்பையும் விட்டு வழிவிலகி போகிறான். அவனுடைய பலன்கள்லேருந்து அவன் தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டுகிட்டே இருக்கிறான். அவன் ஒரு பொழுதும் இந்த உலகத்தில் நன்மையாக நிம்மதியாக சமாதானத்தை ஒரு பொழுதும் பெற முடியாது. ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், இயேசு தனியாக தானே வந்தார், இயேசு கல்யாணம் பண்ணலையே, இயேசு குடும்பமாக இல்லையே? முதலாவது இயேசு ஏன் வந்தார்னு பார்க்கணும். இயேசு தேவனாக இருந்து மீட்பை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தார், பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். அப்படி பார்த்தாலும் இயேசு தனியாகவே இல்லை. இயேசு எல்லா இடங்கள்லையும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சேர்ந்தே தான் இருந்தார். இயேசு இந்த உலகத்தில் எந்த நேரத்திலையும் யோவானில் சொல்கிறார் 10ஆம் அதிகாரத்தில், பிதா என்னை தனியாக இருக்க விடலன்றார். நான் எப்பயுமே தனியாக இல்லைன்றார். நானும் பிதாவும் ஒன்றாவே இருக்கிறோம். ஆவியானவர் என் கூடவே இருந்து என்னை பலப்படுத்துகிறான்றார். இயேசு உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு பிதாவுடைய ஐக்கியமும் ஆவியானவருடைய பலமும் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அவர் போய் ஜெபம் பண்ணார். அவர் எல்லா இடங்களில் மக்களோடு மக்களாக இருந்தார். சீசர்களோடு அவர் ஐக்கியப்பட்டார். இன்றைக்கும் அவர் திருச்சபையோடு இருக்கிறார், திருச்சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். திருச்சபையை விட்டு ஒரு நொடியும் இயேசு போகவே இல்லை. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களையும் சரி இப்பவும் சரி அவர் எந்த இடத்துலையும் ஒரு பொழுதும் தனிமையாக இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் அவர் திருச்சபையும் சார்ந்து இணைந்து கொண்டே வாழுகிறார்ன்றதை இங்கே பார்க்கணும். இப்போ சாலமோன் இங்கே ரெண்டாவதாக சொல்கிறாரு, மனிதனுடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி சமாதானத்தை அவன் அடையாமல் இருக்கிறானா, அவன் தனிமை விரும்பியாக இருக்கிறான், அவன் இந்த உலகத்தில் ஐக்கியப்படாமல் இருக்கிறான், அவன் தனியாக அவன் தன்னுடைய உணர்வும் தன்னுடைய காரியமும் முக்கியப்பட்டு தனித்து வாழ அவன் பிரியப்படுகிறான். திருமணம் ஆகி டிவோர்ஸ்க்கு தான் நிறையா இன்றைக்கி வருது. திருமண உறவுகளால் விவாகரத்து வந்து கணவன் தனியாக பெண் தனியாக வாழ பார்க்குறான், பிள்ளைகள் தனியாக ஒரு இடத்துல வாழ பார்க்குறான். யாருமே ஐக்கியமாக கூட்டாக சேர்ந்து வாழ விருப்பப்படலாம். ஆனால் வேதம் அதை கண்டிக்குது. இந்த இடத்துல சாலமோன் அதை சொல்கிறாரு, மனுஷன் ரொம்ப தனிமையாக இருக்கிறனால அவன் ஒரு பொழுது நிம்மதி சமாதானத்தை அணைய முடியாது. மனுஷன் இணைஞ்சிடணும். இப்போ எப்படி இணைகிறது? இணைய முனையிலேயே இணைஞ்சிருந்தால் பிரச்சனை வருதே, இணைஞ்சிருந்தால் சண்டை வருதே, இணைஞ்சிருந்தால் நான் வலிகள் அதிகமாக ஆகுது. எங்கே இணையணும்னா முதல் இயேசுவோடு இணையணும். அதான் முக்கியமான விஷயம். இயேசுவோடு இணைகிறவன் தான் சக மனிதனோடு இணைந்திருப்பான். இயேசுவோடு இணைகிறவன் தான் சமுதாயத்தோடு இணைந்திருப்பான். இயேசுவோடு இணைகிறவன் தான் திருச்சபையோடு இணைந்திருப்பான். உண்மையான மகிழ்ச்சி சமாதானம் என்பது கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாக இருப்பது தான். இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு ஆசீர்வாதம், இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு பாதுகாப்பு, இயேசுவோடு அவருடைய திருச்சபையோடு இணைந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். என் உணர்வை யாரும் புரியுறதில்லை, என் விருப்பத்துக்கு மாறாக நடைபெறுகிறது, அதனால் நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. தனிமையாக போகிறனால ஆபத்து, தனிமையாக போகிறனால பலவீனம் ஏற்படும். சேர்ந்து இருந்தால் தான் பலம். தனியாக போகிறனால பாதுகாப்பை இழக்கிறோம், சேர்ந்து இருந்தால் தான் பாதுகாப்பு. தனியாக போகிறனால கரிசனையும் அக்கறையும் நம்ம இழக்கிறோம். இப்போது வியாதி பாறான்னு சொன்னால் அவனுக்கு கூட இன்னொரு ஆள் இருந்தால் தான் அவனை ஆறுதலாக பேசி அவனுக்கு வியாதியை சுகப்படுத்தணும். அவன் தனிமையாக இருந்து வியாதிப்பட்டால் யார் அவனை ஆறுதல் படுத்துறது, யார் அவனுக்கு சிகிச்சையை மேற்கொள்கிறது? தனிமையாக இருக்கிறவனுக்கு விசாரிப்பும் கவனிப்பும் இல்லை, பலன் இல்லை, பாதுகாப்பு இல்லை, பலம் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் நான் தனியாக இருக்கிறேன்னு சொன்னால் ஆபத்து. நான் எப்பயுமே இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு இருந்தால் இயேசு ஏற்படுத்திட்ட குடும்பத்தோடு, இயேசு ஏற்படுத்திய சபையோடு நான் இணைந்திருந்தால் தான் எனக்கு ஆசைப்படும். கிறிஸ்துவனா நம்ம கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது சக மனிதனோடு இணைந்திருக்கக்கூடிய பொறுமையும் சாந்தத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்குறார். நான் கடவுளோடு இணைஞ்சிருக்கேங்க, ஆனால் மனிதனோடு என்னால் இணைய முடியலன்னா சொல்ல முடியும். நீங்கள் கடவுளோடு இணைந்திருந்தால் சக மனிதனோடு இணைந்திருக்கக்கூடிய இருதயத்தை கடவுள் நமக்கு நச்சியும் கொடுப்பார்.
சக மனிதனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஐக்கியப்பட்டு கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்ட குடும்ப உறவில் கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்ட திருச்சபையும் அது அவசியம். சபையில் நம்ம விரும்பலே வந்துட்டு போகிறதில்ல. சபையில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் திருச்சபை உறவில் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த உறவில் தொடர்ந்து இணைத்திருக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி, சமாதானம். உங்களுடைய பாரம் இனி எங்களுடைய பாரம், உங்களுடைய சந்தோஷம் இனி எங்களுடைய சந்தோஷம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படியாக நம்ம இணைக்கிறோம். நம்ம இணைந்து இருக்கும் பொழுது பலம் அடைகிறோம். நம்ம இணைந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். இணைந்து இருக்கும் பொழுது பாதுகாப்பை பெறுகிறோம். இணைந்து இருக்கும் பொழுது நன்மைகளை பெறுகிறோம். அதை தான் ரெண்டாவதாக சொல்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பல நேரங்களில் நம்ம தனியாக இருக்கிற ஆசைப்படுறோம். ஆனால் வேதம் சொல்கிறது அது ஆபத்துன்னு சொல்லும். கடவுளோடையும் கடவுளுடைய சபையோடு இணைந்திருக்கிறதா உண்மையான மகிழ்ச்சி. மூணாவது சாலமோன் மூணாவது ஒரு விதமான மக்களை அவர் சொல்கிறார். 13-14 வாசகம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனை மாற்றி அரசாளர் சிறைச்சாலைகளுக்கு புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்த ஏழையாவாரும் உண்டு. போதும். முதல்ல அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை உள்ள மனிதன்றது ஒருவன் இல்லை. ஸோ கடவுளோடு திருப்தியாக வாழ்கிறது தான் மகிழ்ச்சி. இயேசுக்குள்ளே திருப்தி அடைகிறது தான் மகிழ்ச்சி. இயேசுக்குள்ளே மன்னிக்கப்படுறதா மகிழ்ச்சி. இயேசுவோட இணைந்து வாழ்கிறதா மகிழ்ச்சி. இயேசுவோட சேர்ந்து இருக்கிறது தான் மகிழ்ச்சி சொல்கிறார். மூணாவது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு மூணாவது மனு கூட்டத்தை அவர் சொல்கிறாரு. ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழை ஞானியுமாகிய இளைஞனை வாசி. ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா வயசானவனாக இருக்கிறான். அந்த வயசான ராஜா ராஜ பதவியில் இருந்த பொழுதும் அவன் ஆலோசனையை கேட்காதவனாக இருக்கிறான். மூலமொழியில் சொல்லுது, அவன் எச்சரிப்பை கேட்காதவனாக இருக்கிறான். என்ன எச்சரிப்பு? அவனுடைய ராஜ்யத்துக்கு அழிவு வரப்போகுது. ஒன்று எதிரி படையெடுத்து வர்றான், எதிரி ஒன்று அழிக்க சுத்தமாக இருக்கிறான், ஒன்று அழிப்பதற்கான திட்டம் தீட்டப்படுகின்றது செய்தி சொல்லப்படுது. அப்படிலாம் அந்த ஜனங்கள் அவனை நிராகரித்து வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறாங்க. இதுதான் ராஜாவுக்கு வரக்கூடிய எச்சரிப்பு. ஜனங்கள் பஞ்சத்தினால கஷ்டப்படுறாங்க. ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ராஜா செய்யணும். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறான்? அது அசட்டையாக எண்ணுகிறான். இது எப்போயே வரக்கூடிய, ஏன்னா அவனுடைய அனுபவம் இவ்வளோ நாள் அவன் ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அந்த ஆலோசனைலாம் எனக்கு பெருசு இல்லை, இதெல்லாம் நான் ஏற்கனவே சந்திச்சுதான்னு சொல்லி அவன் மெத்தனமாக என்றான். இன்னொரு பக்கம் ஒரு வாலிபன் இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தா அவன் ஏழையாக இருக்கிறான். அவன்கிட்ட எந்த மேன்மையும் இல்லை, எந்த பணமும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அவன் ஏழை, அவன் வாலிபன். அடுத்து சொல்லுது அவன் ஞானியாக இருக்கிறான்னு சொல்லி. இப்போ சாலமோன் இங்கே கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, எச்சரிப்பை கேட்காம மேன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை விட ஏழ்மையாக இருக்கக்கூடிய அனுபவம் இல்லாத ஒரு வாலிபன் அவன் எச்சரிப்பை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது அவன் மேன்மையுள்ளவன் சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த உலகம் எங்கே யாருக்கு செவி கொடுக்கும்? ஒரு பதவியிலேருந்து உயர்விலேருந்து ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரு ஏழையாக ஒரு அற்பமான ஒரு சின்ன பையன் ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆனால் இந்த உலகம் வெளிப்பிரகாரமாக இந்த பதவியில் உள்ள மேன்மை உள்ளவனுக்கு செவி கொடுக்கும். இந்த அற்பமாக எண்ணப்பட்ட அந்த வாலிபனை புறந்தோம். நான் சாலமோன் சொல்கிறார், அது தப்புன்றார். அப்படி இல்லை. அவன் ராஜாவாகவே இருந்தாலும், ஒரு உயரிடத்தில் இருந்தாலும், அவன் அனுபவசாலியாக இருந்தாலும், அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் வாழ்ந்தான்னா அது ஆபத்து. இன்னொருத்தன் ஏழையாக இருந்து அற்பமாக இருந்து அவன் ஆலோசனை கேட்கக்கூடிய வாலிபனாக இருந்தான்னு சொன்னால் அவன் மேன்மை உள்ளவன்றார். அது திரும்ப விளக்கப்படுத்தும் போது அதான் சொல்கிறாரு, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. அரசன் எங்கேருந்து வருவான்? அரண்மனையிலேருந்து தான் வருவான். ராஜாவோட பிள்ளை தான் ராஜா. ராஜாவுக்கு குமாரன் பிறந்தால் தான் ராஜா. ஜெயிலில் இருக்கிறவன் எப்படி ராஜாவாக ஆக முடியும்? ஜெயிலில் இருக்கிறவன் குற்றவாளி, தண்டனைக்குரியவர் நம்ம சொல்கிறோம். நான் சாலமோன் சொல்வார், அப்படி இல்லை. நீ ஜெயிலில் யாரை குற்றவாளின்னு சொல்கிறியோ, யாரை அயோக்கியன்னு சொல்கிறியோ, அவன் உன்னை ஆளுவதற்கு வருவான்ற. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. பைபிளில் பல இடத்துக்காக நம்ம பார்க்கலாம். யோசேப்பு ஜெயிலில் இருந்து தான் ராஜாவாகிறான். தானியேல் ஜெயிலில் இருந்து தான் ராஜாவாகிறான். ரைட். அடுத்து ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. ராஜ குடும்பத்தில் பிறக்கிறதுனால அவன் ராஜாவாக தான் போவான்ற இந்த கட்டாயம் உள்ள உத்தரவாதமும் இல்லை. ராஜ குடும்பத்தில் பிறந்து பிச்சைக்காரனும் ஆக முடியும். ராஜ குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையும் வறுமையும் வர முடியும். அதையும் நமக்கு பைபிள் சொல்லும்.
யோனத்தானுடைய மகன், யோனத்தான் இளவரசன் ராஜகுமார், யோனத்தாட மகன் மேவி போசேத், அவன் ஏழ்மையானவனும் வறுமையானவனும் முடவனுமாக இருந்தான். பைபிள் சொல்லி சிதேக்கியா என்கிற ராஜா எருசலேமில் ராஜாவாக இருந்தான். பாபிலோனுக்கு போகும்பொழுது அவனை அடிமையாக சங்கிலி கட்டி வச்சுட்டாங்க. இப்போ ராஜவம்சத்தில் பிறக்கிற எல்லாரும் ராஜா ஆக முடியாது. ராஜவம்சத்தில் பிறந்தும் ஏழ்மையாக அழியவும் முடியும், ஏழ்மையான கொடூரமான ஜெயிலில் இருந்து ராஜாவாகவும் முடியும். ஸோ ஒரு மனுஷன் எங்கே இருக்கிறான்னு முக்கியம் இல்லை, எந்த பதவியில் இருக்கிறான்னு முக்கியம் இல்லை, தேவன் அவனிடத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்றது தான் அங்கே முக்கியம். திரும்ப சொல்ல சூரியனுக்கு கீழே ஜீவனோடு யாவரும் ராஜாவின் பட்டயத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். மக்கள் எப்பயுமே அடுத்த தலைவனை ஈஸியாக சார்ந்திருப்பான். ஒரு தலைவன் அவன் வயசாகி போயிட்டான்னா அந்த தலைவனை விட அந்த தலைவனுடைய மகனை தான் சார்ந்திருப்பான். ஒரு தலைவனுக்கு வயசாகுதுன்னு சொன்னாவே அவன் ஆயுசு முடியுது, அவ்வளோதான், இனி அவனுக்கு வல்லமை கிடையாதுன்னா அவன் இடத்துல யார் வரானோ அவளை தான் மக்கள் போய் ஆதரவு கொடுப்பான். அதான் அவர் அங்கே சொல்கிறாரு, ராஜாவின் பட்டத்துக்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படி தான் பண்ணாங்க, அதனால் அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். சரி, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இவன் இந்த பதவிக்கு வருவான்னு சொல்லி இவனை பின்பற்றி போகிறாங்களே, கடைசி வரைக்கும் இவனுக்கு உண்மையாக இருப்பாங்களா? கடைசி வரைக்கும் இவனை நேசிப்பாங்களா? இல்லை. இவன் அந்த பதவிக்கு காலம் செலுத்தும் பொழுது அவனை கைவிட்டுட்டு இன்னொருத்தன் முன்னாடி போவான். அவன் மேலும் யாரும் பிரிய வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு செஞ்சலுமாக இருக்கிறது என்றார். அப்போ இந்த 13-14 வசனம் வரைக்கும் நீங்கள் கவனிக்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறார்னா, ஒரு மனிதன் அவன் நிலைத்திருக்கக்கூடிய பதவியோ அவன் நிலைத்திருக்கக்கூடிய புகழோ அவன் இருக்கக்கூடிய இடமோ அவனுக்கு நன்மைகளை ஒரு பொழுதும் தீர்மானிப்பதல்ல என்றார். எச்சரிப்பு உதாசனப்படுத்துகிற ராஜா மூடனாக இருக்கிறான். அவனது அனுபவமும் பதவியும் அவனை பெருமைக்கும் அதீனத்துக்கு நடந்தது. எச்சரிப்புக்கு கீழ்ப்படையக்கூடிய வாலிபன் அவன் நன்மைகளை பெறுகிறான். மக்கள் இந்த உலகத்தில் யார் பதவியிலையும் கனத்தையும் கொண்டிருக்காரோ அவனை தேடி ஓடுகிறான். இந்த உலகத்தில் புகழையும் மேன்மையும் பதவியையும் இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் தேடி ஓடி அங்கே ஆதரவையும் அங்கே அவர்கள் நிம்மதியையும் தேடி ஓடுறாங்க. ஆனால் அது ஒரு பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை சமாதானத்தை ஏற்படுத்தாது. பதவி மேன்மை புகழ் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி வராது, அதான் அவர் சொல்கிறார். ஏன்னா சாலமோன் அங்கே தான் இருக்கிறான். சாலமோன் ராஜாவாக இருந்து புகழோட அதிகாரத்தோட மகிழ்ச்சியோட எல்லா கனத்துக்குரியவனாக இருக்கிறான். சொல்கிறான், இந்த இடத்த நீ தேடாதன்றான். ராஜா இருக்கிறனால அங்கே உனக்கு நன்மை கிடைக்கும், ராஜாட்ட போகாது. ஒருத்தன் ஏழையாக இருக்கான்றக்காண்டி அவனை நிராகரிக்கவும் செய்யாது. ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறாக்காண்டி அவனை குற்றவாளி எண்ணிராது. அவன் ரொம்ப மோசமானவன் என்னாது. ராஜாங்க அரண்மனையில் பிறக்கிறனால அவன் நல்லவன் என்னாது. யார் அடுத்த பதவியில் வர்றானோ அவனை தேடி ஓடுகிறவனா நீ ஒரு பொழுது இருக்காது அப்படின்றத சொல்கிறார். அப்போ வாழ்க்கையில் நீ என்ன பதவி எந்த உயர்வில் இருக்குன்றது முக்கியம் இல்லை. நீ வறுமையிலேயும் உபத்திரவத்திலையும் கஷ்டத்தில் இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படைந்து வாழ்கிறியான்றது தான் முக்கியம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறான்னு பைபிள் சொல்லுது. மனுஷன் வெளிப்புறத்தை பார்ப்பான், கடவுள் உள்புறத்தை பார்க்குறா. ஒரு மனுஷன் வெளியே எப்படி இருக்கான்றதல்ல, அவன் வெளியே எவ்வளோ பதவி புகழ் உயர்வில் இருக்கிறான்றதல்ல, அவன் உள்ளான இருதயத்தில் அந்த ரங்கத்தில் அவன் எவ்வளோ இடத்துல இருக்கிறான்றது தான் முக்கியம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அங்கே ஏழ்மை வறுமை உபத்திரம் வருகுது. ஆனால் அதன் மத்தியில் நீ கடவுளுக்கு உண்மையாக வாழ்கிறதான் இங்கே முக்கியன்றதை அவர் சொல்கிறார். இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதுதான். இயேசு இந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய பார்வையில் எந்த மேன்மையும் அவர் அடையலை. இந்த உலகத்தினுடைய பார்வையில் எந்த புகழின் உச்சிக்கும் அவர் போல. இந்த உலகத்தில் சாதாரண ஒரு தச்சன் வீட்டில் வாழ்ந்தார், ஒரு ஏழ்மை வீட்டில் சாப்பிட்டாரு, ஒரு ஏழை வீட்டில் அவர் படுத்து தூங்கினார். அவர் வாழ்க்கையில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் அவர் வெறுமையாக வாழ்ந்து மரித்தார். சாகிற வரைக்கும் எந்த பதவியிலையும் உட்காரலை, எந்த புகழையும் தேடலை. அவர் பின்னாடி திரள் கூட்டமான மக்கள் வந்த பொழுதும் எல்லாரும் அவர் தாவீதின் குமாரன் ஓசனா என்று புகழ்ந்த பொழுதும் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி மக்களுடைய அங்கீகரிப்பை ஆதரவை இயேசு எந்த இடத்துலையும் தேடலை. பிதாவினுடைய சமூகத்தில் மேன்மையை தேடினார், பிதாவினுடைய சமூகத்தில் அங்கீகரிப்பையும் புகழ்ச்சியையும் தேடினார். கடவுளுக்கு முன்னாடி எது புகழ்ச்சி?
கடவுளுக்கு முன்னாடி எது மேன்மை, கடவுளுக்கு முன்னாடி எது உயர்வோ அதை தேடி ஓடுன்றார். இந்த உலகத்தில் உன்னுடைய நிலை எங்கே இருக்குதுன்றது முக்கியம் இல்லை, கடவுளுடைய இருதயத்தில் நீ எங்கே இருக்கிறன்றதான் முக்கியம். விதத்தில் அநேகரை நம்ம எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தலாம். சாதாரணமாக வேலை செய்கிற மீனவனை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை அவர் மாற்றி அமைத்தார். ஆடு மேய்க்கிற தாவீதை கொண்டு போய் தான் அவர் அரசாங்கத்தில் உட்கார வச்சார். ஸோ தேவனுக்கு பயந்து உண்மையாக வாழும் பொழுது தான் நமக்கு மகிழ்ச்சியை தவிர இந்த உலகத்தில் எந்த புகழ்ச்சியும் மேன்மையிலையும் ஒரு பொழுதும் மகிழ்ச்சியே கிடையாது. ஒடுக்கப்படக்கூடிய கூட்டம் இருக்குது, தனியாக வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, புகழையும் பதவியும் தேடி ஓடக்கூடிய கூட்டம் இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் தான் இந்த முழு உலகமும் செயல்படுது. ஆனால் அவங்களுடைய மகிழ்ச்சி சமாதானமும் இங்கே எங்கேயுமே இல்லை. உங்களுடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் தேவனிடத்துல தான். இயேசு சொன்னார், அழிந்து போகிற போஜனுக்காக அல்ல, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னார். நித்திய ஜீவனுக்கு நிலை நிற்கிற வரைக்கும் உங்களுடைய பிரயாசத்தை அங்கே சேர்த்து வைங்கன்றதை இயேசு சொன்னார். இப்போ சாலமோன் இந்த 3 வகையான மனித கூட்டத்தையும் பார்த்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இந்த மனுஷன் தான் வாழக்கூடிய இந்த எந்த நிலைகளையும் ஒரு பொழுதும் சமாதானம் இல்லை. அவனுக்கு எங்கே சமாதானம் இருக்குன்னு சொன்னால், தேவன் வைத்த இடத்துல அவன் வாழும் பொழுது அவனுக்கு நிம்மதி. அவன் இயேசுவோடு இணைந்து பாவ மன்னிப்பை மீட்பையும் பெறும் பொழுது அவன் திருப்தியாக வாழ முடியும். அவன் இயேசுவோடு இணையும் பொழுது வாழ முடியும். அவன் இயேசுவினிடத்தில் மேன்மையும் புகழ்ச்சியும் அங்கீகரிப்பை நாடி போகும்பொழுது தான் அவன் மகிழ்ச்சி அடைய முடியும்னு சொல்லு. இந்த உலகத்தை கடந்த நித்திய வாழ்க்கையில் தான் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய கனம், எனக்கான மேன்மையெல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு பொழுது எனக்கு மேன்மையும் புகழ்ச்சியும் கனமும் ஒரு பொழுது இல்லை. உட்காந்து ஆராய்ச்சி பார்ப்போம், நம்ம எதுக்காண்டி வாழ்கிறோம், எதுக்காண்டி கடவுளை தேடுறோம், எதுக்காண்டி கடவுளுடைய சமூகத்தை நம்ம வந்துருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய மேன்மைக்காண்டி வந்தோம் நான் ஏமாந்து போவோம். இந்த உலகத்தில் உள்ள திருப்தி ஒரு நிலையை தேடி போகணும்னு சொன்னால் நம்ம ஏமாந்து போவோம். இந்த உலக மனிதர்களிடத்தில் ஆறுதலை சமாதானத்தை தேடி போனால் நம்ம தோற்று போவோம். நமக்கான ஆறுதலையும் சமாதானத்தை இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் தர முடியும். அவர் தனது மரணத்தின் மூலமாக இந்த 3 நம்ம கொடுக்குறார். இயேசுடைய மரணத்தை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தான் உங்களுடைய ஆத்மா திருப்தி அடையும். உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையை அவர் தனது சிலுவை மரணத்தின் மூலமாக கொடுக்குறார். பாவமுள்ள உங்கள் இருதயம் தான் உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் குடும்பம் பிரச்சனை இல்லை, உங்களுடைய வாழ்க்கை நிலை பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஆத்மா உங்களுடைய முதல் எதிரி. உங்களை தனிமைப்படுத்துறது உங்களுடைய ஆத்மா. உங்களை இந்த உலகத்தினுடைய மாய வலையில் அமிழ்த்துறது உங்கள் ஆத்மா. உங்களை இந்த உலகத்தில் பல இடங்களில் சிற்றின்பங்களை திருப்தியை தேடி வைக்கிறது உங்கள் ஆத்மா. அந்த பாவமுள்ள ஆத்மா மீட்கப்படணும்னு சொன்னால் இயேசுடைய சிலுவையின் ரத்தத்தால் தான் மீட்கப்பட முடியும். இயேசுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய இப்படிப்பட்ட மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், இந்த உலகத்தில் திருப்தியை தேடி ஓடுகிறேன், நான் மனிதர்களை பார்த்துட்ருக்கிறேன், என்னுடைய துக்கத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்ருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் தனிமையை நோக்கி ஓடுகிறவனாக இருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சியை நோக்கி ஓடுகிறவனாக இருக்கிறேன். இதுலேருந்து எனக்கு மனம் திரும்பி எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, என்னுடைய கண்களை திறங்க, எனக்கு நித்திய ஜீவனையும் மெய்யான பாவ மன்னிப்பு ரட்சிப்பையும் கொடுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம இந்த உலகத்தினுடைய இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைகளிலிருந்து காப்பாற்றி அவருடைய நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுவதற்கு சுத்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் திருவிருந்திற்கு நேராக கடந்து செல்லலாம்.